ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐகன் வேல்யூஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. அதோட ப்ராப்ளம்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி பாருங்கள், ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் ஒன்று தான், அப்படி இல்லாமல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் ஒன்று தான், அப்படி இல்லைனா அது ப்ராப்பர் வேல்யூஸ்னாலும் ஒன்று தான், லேட்டன்ட் வேல்யூஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ஐகன் வேல்யூஸ்க்கு இதெல்லாம் வந்து இன்னொரு நேம்ஸ். சரி வாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். A is equal to 2 2 1 1 3 1 1 2 2. ஸோ A வந்து இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும்னா அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் லேம்டா I விச் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், a minus lambda I which is equal to aவையும் minus lambda ஐயும், ஐன்றது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸு. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1 இருக்கும். ஸோ a minus lambda ஐயை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அதோட மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் a minus lambda I is equal to மாடுலஸ் ஆஃப் 2 minus lambda 2 1 1 3 minus lambda 1 1 2 2 minus lambda. இது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ இதுக்கு மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் 2 மைனஸ் லேம்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க இந்த 3 மைனஸ் லேம்டா இன்ட்டு 2 மைனஸ் லேம்டாவை மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 1 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இந்த 2வை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 2வாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் இந்த 2 மைனஸ் லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும், 2 மைனஸ் லேம்டா. அப்புறம் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 ஆகிடும். இந்த 1ஐ வந்து வெளியே வச்சுட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் காமனாக வச்சுட்டு உள்ளே இருக்க 1 இன்ட்டு 2வையும் 1 இன்ட்டு 3 மைனஸ் லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இப்படி வரும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டோம்னா 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு இந்த 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 6 மைனஸ் இந்த 2வையும் லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 லேம்டா மைனஸ் இந்த 3யும் இந்த லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 லேம்டா ப்ளஸ் இந்த லேம்டாவையும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இந்த மைனஸ் 2 இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 2வையும் உள்ளே கொண்டு போகிறோம், இந்த 1ஐயும் உள்ளே கொண்டு போனால் இந்த வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் மைனஸ் லேம்டா க்யூப் ப்ளஸ் 7 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 11 லேம்டா ப்ளஸ் 5ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது 0வாக வந்து போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணணும். அதை ஃபர்தராக எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கு, லேம்டா கியூப் மைனஸ் 7 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 11 லேம்டா மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ இதோட முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். லேம்டா கியூபுக்கு முன்னாடி 1 இருக்குது, லேம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் 7 இருக்குது, லேம்டாக்கு முன்னாடி 11 இருக்குது, அப்புறம் வெறும் வந்து கான்ஸ்டன்ட் மைனஸ் 5 மட்டும் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து 0 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 1 0 ஆட் பண்ணோன்னா 1 வரும். ஸோ வெளியே வந்து 1 வந்து காமனாக எழுதிக்கலாம். இப்போது 1 1 சார் வந்து 1 1 சார் 1 வரும். ஸோ இங்கே வந்து 1 எழுதிக்கலாம். அப்போது மைனஸ் 7ல் 1 போச்சுன்னா 6 வரும், மைனஸ் 6 வரும். அந்த மைனஸ் 6ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 6 வரும். அந்த மைனஸ் 6ஐ இங்கே உள்ளே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 11ல் மைனஸ் 6 போச்சுன்னா 5 வரும். அந்த 5ஆல் திருப்பியும் 1ஐ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 1 5 சார் 5 வரும். ஸோ இந்த மைனஸ் 5ஐயும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 0 வரும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னும் கீழே வந்து 1 மைனஸ் 6 5 கிடச்சிருக்கு. இது வந்து லாஸ்ட் 0 கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும்.
ஸோ அதே மாதிரி காமனாக 1 எழுதிக்கலாம். கீழே வந்து 1க்கு கீழே 0 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது வந்து எப்பவுமே 0 எழுதணும். அப்போ 1ம் 0வும் ஆட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். இந்த 1யும் வெளியே இருக்க 1யும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போது இந்த 1 எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதணும். அப்போது -6 -6 1 எழுதணுன்னா -5 வரும். இந்த -5யும் இந்த 1யும் மல்டிப்ளை பண்ணோன்னா -5 வரும். இந்த -5 இங்கே எழுதணுன்னா 5ல் -5 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. 1 இருக்குது, -5 இருக்குது. லாஸ்ட் வேல்யூ 0 கிடைக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே போகணும். ஸோ 1க்கு கீழே வந்து 0 எழுதிக்கலாம். அப்போது இங்கே வந்து என்ன வரும்? 1 வரும். இந்த 1ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5 வரும். இந்த 5 இங்கே எழுதணும்னா -5ல் 5 போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 0 கிடச்சிது. லாஸ்ட்டில் ஒரே ஒரு வேல்யூ 1 மட்டும் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா λ -1 λ -5. ஸோ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து 3 கிடச்சிருக்கு. 1 1 5 கிடச்சிருக்கு. இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் அப்போ லாம்டாக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1 1 5 கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு மெத்தட் பார்த்தோம். இப்போ செகண்ட் சம்மில் இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். சேம் ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்னால ஒன்று தான், ஐகன் வேல்யூஸ்னால ஒன்று தான். ஸோ இது 2x2 மேட்ரிக்ஸுக்கு இந்த ஃபார்மேட் பார்க்கலாம். A is equal to 1 2 0 2 கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா lambda square minus s1 lambda plus s2 is equal to 0 இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் s1 என்னென்னு பார்த்தோம்னா sum of the main diagonal elements. s1 என்னென்னா diagonal elements எல்லாமே சம் பண்ணி எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது s2 என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a, மாடுலஸ் ஆஃப் a தான் வந்து s2. இந்த ரெண்டு வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்புறம் அந்த ஈக்குவேஷனை வச்சு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு s1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். s1 வந்து சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். இங்கே டயகனல் எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா 1ம் 2ம் தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ 1 + 2 is equal to 3 கிடச்சிருக்கு s1. அதுக்கு அடுத்தது s2 பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a, மாடுலஸ் ஆஃப் a வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இது பார்த்தோன்னா 1 2s are 2 minus 0 into 2 0 ஆகிடுது. அப்போது 2 minus 0 is equal to 2 கிடச்சிருக்கு. s1ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், s2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு போய் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா lambda square minus 3 lambda plus 2 is equal to 0. இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதணுன்னா lambda square minus 2 lambda minus lambda plus 2 is equal to 0ன்னு எழுதணுன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு lambda minus 1 into lambda minus 2 is equal to 0 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டில் லாம்டாவோட வேல்யூ 1 2 ஐகன் வேல்யூஸ் என்னென்னு வந்திருக்குன்னா 1 2 கிடச்சிருக்கு. இது இன்னொரு மெத்தட். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 2 -3 0 3 2 0 0 -2 கொடுத்துருக்கு. இதுக்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அந்த ஈக்குவேஷனோட ஐகன் வேல்யூஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸ்னு பார்க்கணும். இது என்ன மேட்ரிக்ஸ்னால் லாஸ்ட்டில் டயகனல் எலிமெண்ட்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் 0 0ன்னு இருக்குது. ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால எப்பவுமே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் வந்து ஐகன் வேல்யூஸாக வரும். ஸோ அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன 1 3 -2 தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அதோட ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா lambda is equal to 1 3 -2. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா a கியூபோட ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a ஸ்கொயர் அதுக்கப்புறம் a, இது ஏயோட ஐகன் வேல்யூ தான் இது. அதுக்கடுத்தது a கியூபுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், a ஸ்கொயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னா நம்ம ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு a கியூபோட ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா எப்பவுமே ஒரு பவர் ஆஃப் மேட்ரிக்ஸோட பவர் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு
ஏ மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சதோ அதே தான் வந்து பவர் மேட்ரிக்ஸுக்கு அதே பவரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு 1 3 2 கிடச்சிருக்கு. ஏ கியூபுக்கு வந்து அதே வந்து நம்ம கியூப் பண்ணிடணும். அதே ஐகன் வேல்யூஸை கியூப் பண்ணோம்னா 1 கியூப் பண்ணோன்னா 1 தான் கிடைக்கும். 3 கியூபை பண்ணோம்னா 27 கிடைக்கும். 2வை வந்து கியூப் பண்ணோம்னா -8 கிடைக்கும். ஸோ ஏ கியூபோட ஐகன் வேல்யூஸ் இது. அடுத்தது ஏ ஸ்கொயருக்கு வந்து இந்த ஐகன் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இது வந்து ஏவோட ஐகன் வேல்யூஸ். அடுத்தது ஐடென்டிட்டியோட ஐகன் வேல்யூஸ் எப்பவுமே வந்து 1 1 1 தான் இருக்கும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்னால் 2 வேல்யூஸ் 1 1 வரும். 3x3 மேட்ரிக்ஸ்னால் 1 1 1 3 டைம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐகன் வேல்யூஸ். ஸோ ஒன்றொன்றுத்துக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3a கியூப் ஃபஸ்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஐகன் வேல்யூஸ் என்ன, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது ஐகன் வேல்யூஸ் என்ன, லாம்டா இஸ் ஈக்குவல் டு -2ஆக இருக்கும்போது ஐகன் வேல்யூஸ் என்ன, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸோ இதில் வந்து அந்த 1க்கு உண்டான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஏ கியூப் வந்து 1ஆக இருக்கும், ஏ ஸ்கொயர் வந்து 1ஆக இருக்குது, ஏ வந்து 1ஆக இருக்குது, ஐ வந்து 1ஆக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 4ஆக கிடைக்கும். ஃபஸ்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது ஐகன் வேல்யூஸ் இதோட ஐகன் வேல்யூஸ் எப்படி ஒன்று இருக்கும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருந்ததுன்னா ஏ கியூப் வந்து 27ஆக இருக்கும், ஏ ஸ்கொயர் வந்து 9ஆக இருக்கும், ஏ வந்து 3ஆக இருக்கும், ஐ வந்து 1ஆக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிதுன்னா 110 கிடைக்கிது. அதே மாதிரி லாம்டா இஸ் ஈக்குவல் டு -2ஆக இருக்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூஸ் வந்து 10 கிடைக்கிது. ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து லாஸ்ட்டில் என்ன கிடைக்கிது, 4 110 10 கிடச்சிருக்கு. இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். b இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு 1 2 2 2 1 -2 2 -2 1ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா b இஸ் ஈக்குவல் டு 1/3 ஏன்னு எழுதிக்க போகிறோம். இந்த வேல்யூஸை வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு கொண்டு வந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் இந்த b இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டூ ஏ இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் பியோட ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கலாம். ஏக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோம்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3 3 -3 வேல்யூ கிடச்சிருக்கு. இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து 3 3 -3 கிடச்சிருக்கு. இப்போது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி வேணும்னா என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/3 இன்டூ 3 3 -3 இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 1/3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம். ஸோ எல்லாமே டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட்டில் என்ன வேல்யூ கிடைக்குதா 1 1 -1 கிடைக்குது. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒனில் ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 2 2 1 1 3 1 1 2 2. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணாமலேயே நம்ம அதோட சம்மையும் ப்ராடக்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சம்மையும் ப்ராடக்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரி, ஃபஸ்ட்டு சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன தெரியணும் நம்மளுக்கு, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டயக்னல் எலிமெண்ட்ஸ். டயக்னல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதே தான் வந்து ஐகன் வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ சம் ஆஃப் த டயக்னல் எலிமெண்ட்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 + 3 + 2 2 + 3 + 2 பண்ணோன்னா 7 கிடைக்கும். அப்போ ஐகன் வேல்யூ வந்து நம்மளுக்கு 7 தான் கிடைக்கணும். அதாவது சம் பண்ணும்போது 7 தான் கிடைக்கணும். ஸோ சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சம்மு வந்து 7. அப்போ எந்த ஆப்ஷனில் 7 இருக்குது, ஏலேயும் இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது, டியில் இருக்குது. அப்போது எல்லாத்துலேயுமே இருக்குது 7. ஸோ நம்ம ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு எந்த ஆப்ஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சம் என்னது 7. சரி, ஓகே. இப்போ ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ப்ராடக்ட் என்ன வரணும்னா இந்த ஐகன் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும்.
இந்த ஐகன் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அது ப்ராடக்டாக கிடைக்கும். ஐகன் வேல்யூஸ் என்னன்னு தெரியாது, அதோட சம்மு தான் 7 தெரியுமே தவிர அதோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. சரி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ சம் பண்ணோன்னா 7 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 5 வரும். எப்போ வரும்? சப்போஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 5 பண்ணுறோம், 1 இன்ட்டு 1 இன்ட்டு 5 பண்ணோன்னா 5 வரும். இதே 1 + 1 + 5 பண்ணோன்னா சம் வரும், 7 வரும். அப்போது இதை வந்து இந்த வேல்யூவை வந்து சம் பண்ணும்போது 7 வருது, மல்டிப்ளை பண்ணும்போது 5 வருது. அப்போது இதோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கணும்? 5ஆக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏ, பியில் வந்து இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து பி தான். சம்மு வந்து 7, ப்ராடக்ட் வந்து 5. ஸோ இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமலேயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 6th சம் பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கு, அதோட ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸோட வேல்யூ கொடுத்துருக்கு 16. இப்போ தேர்ட் ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 3 ஐகன் வேல்யூஸ் வரணும். ஸோ இதோட 2 ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் 16 கொடுத்துருக்கு. தேர்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம். கிவன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் என்ன? 16. அப்போ λ1 × λ2 இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ப்ராடக்ட் வந்து என்னது? λ1 × λ2 × λ3, ஏன்னா 3 ஐகன் வேல்யூஸ், which is equal to modulus of A வரும். அப்போது இந்த λ1 × λ2க்கு வந்து ஏற்கனவே 16 தெரியும், 16 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். λ3 is equal to modulus of A. அப்போ λ3 வந்து எப்படி λ3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? modulus of A by 16 பார்ப்போம். அப்போ modulus of A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 32 கிடைக்குது. அப்போ அந்த 32 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா λ3 வந்து 2ஆக இருக்கும். அப்போ தேர்ட் ஐகன் வேல்யூ என்னது? 2. 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன் என்ன கொடுத்துருக்கு? 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கு, அதோட 2 ஐகன் வேல்யூஸ் 3யும் 0வும் கொடுத்துருக்கு. வாட் இஸ் தேர்ட் ஐகன் வேல்யூ? தேர்ட் ஐகன் வேல்யூ என்ன? அதோட ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் என்ன மேட்ரிக்ஸ்னு எழுதிட்டோம். 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. என்ன? λ1 இஸ் ஈக்குவல் டு 3, λ2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. λ3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? Product of eigenvalue is equal to modulus of A. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்டில் வந்து λ1 × λ2 × λ3 வரணும். ஸோ λ1 வந்து 3, λ2 வந்து 0, λ3 is equal to modulus of A. இங்கே வந்து என்ன ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இங்கே 0 இருக்குது. ஸோ 0 இருக்கிறதுனால நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 0வாக தான் கிடைக்கும். அப்போ modulus of A வந்து என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து தேர்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு என்ன தெரியணும்னா, சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து என்ன வரும்? λ1 + λ2 + λ3 இஸ் ஈக்குவல் டு, மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னென்னு வருது? 8, 7, 3 வருது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 18 கிடைக்குது. ஸோ λ1 + λ2 + λ3, இதில் λ1 வந்து 3, λ2 வந்து 0, λ3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த λ3 இஸ் ஈக்குவல் டு 18 - 3 இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ தேர்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 15 கிடைக்குது. தேர்ட் ஐகன் வேல்யூ 15. ஏற்கனவே ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 0. இப்போது 8th ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் லோயஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட லோயஸ்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதோட மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 4 - λ 2 1 3 - λ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 4 - λவையும் 3 - λவையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -2 மல்டிப்ளை பண்ணோன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் 3 - λவையும் 4 - λவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. என்ன ஈக்குவேஷன்? λ² - 7λ + 10 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -7λவை தான் வந்து -5λ - 2λவாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த λ² - 5λவையும் -2λ + 10ஐயும் வந்து இப்படி காமனாக வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வெளியே எடுத்து எழுதுனா λ - 2 λ - 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது.
ஸோ லேம்டா வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 2,5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2 ஐகன் வேல்யூ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இதில் வந்து லோயஸ்ட் ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்குறான். லோயஸ்ட் ஐகன் வேல்யூ வந்து 2 தான். Next one, eigenvalues of 4 cross 4 matrix A or 4 cross 4 matrix ஓட eigenvalues என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 2, -3, 13, 7 கொடுத்துட்டாங்க. இதோட determinant மட்டும் find out பண்ண சொல்கிறாங்க. ஸோ determinant of A என்னன்னு நம்மளுக்கு தெரியும். product of eigenvalues. இங்கே கொடுத்துருக்க 4 eigenvaluesையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு determinant என்னன்னு கிடைச்சிரும். ஸோ இது 4 eigenvaluesயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 546 கிடைக்குது. 546 கிடைக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்க்கலாம். 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 3 cross 3 மேட்ரிக்ஸ். இதோட 3 cross 3 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்னென்னு கொடுத்துருக்கு. 8, 27, 4. இதோட ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஏயோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட ஏ இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இங்கே ஏயோட ஐகன் வேல்யூஸை இன்வர்ஸில் எழுதணும்னா அதுதான் வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ். இப்போது 8ஓட இன்வர்ஸ் எப்படி எழுதணும்? 1/8. 27 வந்து 1/27. 4 வந்து 1/4. ஸோ இதுதான் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ்.